பேசிவிட்டு அடுத்த செய்வாங்க. நான் பிறந்து வளர்ந்து ஆரம்ப கட்டத்தில் அறநிலை பாடசாலை திருநெல்வேலி பல்கலைக்கழகத்தில் நிறைய எல்லாரும் சொல்ல பொழுது மாடர்னாக அவங்க டிஃப்ரெண்டாக ட்ராக் பண்ணுறாங்க. என்ன ட்ராக் பண்ணுறது, என்ன கலாச்சாரம், என்ன சமாஜத்தை சீரழிக்க போதும் அப்படின்ற ஒரு கேள்வி ஸ்டார்டிங் இருந்தது. வண்ணமயிலேறும் அப்படி என்று சொல்லி ஒரு பாடல் இப்போ ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கிறது. வாகீசன் அவருடைய ஊரில் அவருக்கு ஒரு கௌரவ விழா இடம்பெற்றது. அந்த விழாவில் வாகீசன் இதுவரை சொல்லாத பல ரகசியங்களை சொல்லியிருக்கிறாரு. இந்த வண்ணமயிலேறும் என்ற பாடல் தொடர்பாகவும் பல விடயங்களை பகிர்ந்திருக்கிறாரு வாகீசன் கிட்டத்தட்ட அன்னளவாக ஒரு 25 நிமிஷம் மனம் திறந்து கலைச்சிருக்கிறாரு. அது தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு காணொலி தான் இது. இந்த காணொலி அவருடைய சொந்த ஊரில் அவருடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யாழ்ப்பாண மக்கள் முன்னிலையிலே கதைத்த ஒரு உரிய உங்களோட பகிர போகிறேன். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விதோட யூடியூப் சேனல் பார்க்குறேன்னு சொல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்க. என் நினைவில் கந்தவேல் பெருமாளையும் அடைந்திருத்தி இங்கே வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என்னை வாழ்த்த வந்த அனைத்து உறவுகளுக்கும் வருகிறது முதலில் வரவேற்பை வழங்கி ஏற்புரை. அதாவது எனக்கு இந்த ஒவ்வொரு போட்டியாக பங்கேற்றிருக்கிறேன். ஒரு பேச்சு போட்டியா பேசுவதற்கு தெரியும், ஒரு ஏற்புரை வழங்கவோ ஒரு விருந்தினராக போய் பேசுவதற்கோ தெரியாது. நான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு இடத்தையும் பார்த்துதான் உடனே நான் அதை ட்ரை பண்ணி பார்ப்பேன். என்னால் முடியுமா முடியாதான்னு. அப்படி நான் முயற்சி செஞ்ச எல்லாமே ஏதோ வகையில் சரியா இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை என்னுடைய வழங்கியிருக்கிறேன். அதுல எல்லாருக்கும் முதல் இந்த பாராட்டு விழா இது வாகீசனுக்குரிய பாராட்டு விழா கிடையாது. இது இந்த மண்ணுக்கான பாராட்டு விழா. அதோட இது என்னுடைய அம்மா அப்பாவுக்கான என்னுடைய தமிழுக்கான பாராட்டு விழா. அப்படி பார்த்துதான் அந்த பாராட்டு விழாக்கே ஓமன்னு சொன்னான். இல்லாட்டி இந்த பாராட்டு விழாவில் எனக்கு விருப்பம் இருக்கல. உண்மையிலேயே பாராட்டு விழான்றது ஒரு தனி மனிதனுக்கான விஷயம் கிடையாது. அவன் என்ன செய்யறான், அதனால என்ன நடக்குது, சமூகத்துக்கு என்ன கிடைக்குது என்றதை பாராட்டுதான். அந்த வகையில முதல்ல நான் எங்க அம்மா அப்பா சார்ந்து பேசிவிட்டு அடுத்த செய்வாங்க. நான் பிறந்து வளர்ந்து ஆரம்ப கட்டத்துல அறநிலை பாடசாலை திருநெல்வேலி பல்கலைக்கழகத்துல அம்மா ஒரு அறநிலை ஆசிரியர். அங்க நான் முதலா சின்ன தேவாரங்கள், சின்ன பேச்சு போட்டிகள் அதுக்கு பங்கெடுத்தி அதுக்கு பிறகு பாடசாலை கல்வியில எனக்கு கல்வியில ஒரு சுத்தித்தனம் இருக்குது. அதனால கொஞ்சம் அந்த படிப்புகள்ல கொஞ்சம் குழப்படி இருக்குது. ஆனா அம்மாவுக்கு கொஞ்சம் பயம். அது உண்மையாவே அம்மாவுக்கு சொல்லுவான், அம்மாவுக்கு பயம். அதனாலேயே கொஞ்சம் படிப்புல எனக்கு கொஞ்சம் ஆர்வம் காட்டுறது. இங்க அர்ஜுனம் மாஸ்டர் அர்ஜுனம் ஐயாவர்கள் அவர்கிட்ட அடிவாங்க நாளும் கிடையாது. அது மாதிரி அவர்கிட்ட படிச்சு அவருடைய வழிகாட்டல் தான் அடுத்த கட்ட நகர்கிறது. ஏன்னு சொன்னா ஒரு வகுப்புல ஒரு மாணவன் குழப்படி என்று சொன்னா அதுக்குரிய கண்டிப்பும் இருக்கணும். அதனால கல்வி முறையை சரியா கொடுத்த முறை இருக்கணும். அது அங்கே கிடைச்சது. கல்வி என்று பார்ப்பது போனா என்னுடைய அம்மா தான் என்னுடைய முதல் கலைக்குரிய ஆசை. அதனால என்னுடைய அப்பா தான் என்னுடைய முதல் கலைக்குரிய ஆசை. அதை தாண்டி தான் நான் வீட்டை வெளியில நான் பயின்றது முதலாவது சாந்தி செல்ல நடனம் அக்கா ஆடிக்கல. நான் பெருமை நின்று டான்ஸ் பண்ண பாடம் போட்டு ஆட விட்டு நடனம் பயின்றேன். அதுக்கு பிறகு அப்படியே உபர்வசத்தை படிச்சான். தன்னுடைய பள்ளிக்கூட ஆசிரியர் கனவரசன் இருந்தவா அவட்ட படிச்சான். ஸோ நடனத்துறையில மட்டும்தான் என்னுடைய ஆர்வம் இருந்தது. அப்படி இருக்கையில முதலம் வாசிக்க இருக்கும். முதலம் யார் வாசிச்சா சின்னட்டு ஒரு டிஃபரெண்டான சத்தம் வருது, எப்படி வாசிக்கணும்னு ஆசை. அப்ப அதையும் ஆர்வத்தில் படிக்க ஸ்டார்ட் பண்றேன். நடந்து போறதுனால
அப்படி எங்க வீட்டுக்கு பக்கத்துல நான் விக்ரம் மாமாவை கூப்பிடுறேன். விக்ரம் மாமா இங்க வந்திருக்கான்னு தெரியாது. ஸோ ஐயா பின்னாடி இருப்பேன். நான் அங்கே வந்து சரஸ்வதி பூசை நேரத்தில் இருந்து மிருதங்கம் வாசிப்பேன். அப்படி இருக்கிற மிருதங்கம் வாங்குற அளவுக்கு அம்மாக்கள்டையோ அப்பாட்டையோ வசதி இல்லை. அப்படி என்ன செய்யறதுனால இந்த அப்பா வந்து கடையில இருந்து கொண்டு வர அந்த கார்ட்போர்ட் பொருத்தி அதில் உடுப்பாடைக்கு அதெல்லாம் உடுப்பாடுக்காது. அந்த சைட்ல தான் நான் மிருதங்கம் பழகினேன். அது அப்படிதான் கிரேட் 3 வரைக்குமே அப்படிதான் பண்ணிட்டேன். கிரேட் 4 படிக்கைக்கு தான் நான் முதல்ல பார்க்குறேன். அது வரைக்கும் இந்த கார்போர்ட் படி எப்படியாவது நான் முதல்ல வாசியை உடஞ்சி மொபைல் கதவுல வாசிச்சு வந்துட்டேன். எனக்கு என்ன நடந்தது என்றால் எனக்கு கல்வியை தாண்டி கலையை ஆர்வம் இருந்தது. அதுக்கு காரணம் இந்த எண்ணெய் ஊர். ஏன்னா எங்க பார்த்தாலும் பாடல் பயம், எங்க கண்டிகளும் ஒரு பாடல் வச்சு கொண்டே இருக்கும். அப்படியான பாடசாலைகளும் அப்படியான கோயில் வளாகத்தை தான் நான் பிறந்து வளர்ந்த இடம். அதோட பஜனை பாடுறது எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி எனக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்றால் இந்த கூத்து, அதாவது இந்த காத்தவராயன் கூத்து. இங்க நடக்கிற இளநிலை சபையில தான் அந்த ஸ்பெஷலாக இருக்கும் அந்த காத்தவராயன் கூத்து. இந்த காத்தவராயன் கூத்தை நான் கேள்விப்பட்டா எப்படியாவது ஏற்கனவே அந்த பாணி கேட்கறதுல நட அதை கேட்டாலே ஒரு ஆசை. முதலாக நான் திரையில பார்த்த ஹீரோக்களை விட இப்ப வந்து தெரிவிச்ச அண்ணாவுக்கு நான் ஹீரோவை பார்த்துருக்கேன் காத்தவராயன். ஸோ உண்மையை சொல்ல போனா அப்படித்தான் என்னுடைய ஆரம்ப கட்டணம் இருந்தாரு. அதுக்கு பிறகு நான் இந்த சொல்லி செய்யற விஷயத்துக்கு வர முன்னம் அம்மாட்ட மனசு எல்லாத்த அம்மா மேட்ட மனசுலையும் இருக்கும், அப்பா மேட்ட மனசுலையும் இருக்கும். எங்க பிள்ளைய டாக்டர் ஆகணும், எங்க பிள்ளைய ஒரு இன்ஜினியர் ஆகணும், எங்க பிள்ளைய ஒரு டீச்சர் ஆகணும், ஒரு பிரின்சிபல் ஆகணும். அப்ப எங்க அம்மா அப்பாவுக்கு இருக்கிற ஆசையில எந்த குறையும் இல்லை. ஸோ அவைகளுக்காக அம்மாக்காக சரி நான் உண்மையிலே மேக்ஸால் நல்லா செய்வேன். ஸோ சருக்கு தெரியும் கிளாஸ்ல வந்து கிளாஸுக்கு வராங்க எப்படி 95 சொல்லிட்டு மார்க்ஸ் எடுக்கிறாங்க 2 கிளாஸ் அங்கே சொல்லிட்டு படிப்பாக நான் குழா பண்ணிட்டேன். ஸோ அதுக்கான கண்டிப்பாக தான் மற்றபடி கணித பாடத்தில் அதுக்கு ஆரம்பம் இருந்தது. சரி ஓகே இன்ஜினியர் ஆகணும் எந்த ஒரு மனசில் இருக்கீங்கன்னா அம்மாவுக்கு ஒரு பெரிய ஆசை, அம்மாவுக்கும் அந்த ஆசை அப்பா முடிகிற எல்லாருக்கும் ஆசை மருத்துவத்துறையில ஒரு விஷயத்துல இந்த பிள்ளைகளை சாதிக்கணும். சரி ரெண்டு போட்டு அம்மாக்காக தான் உண்மையாவே பாடம் சயின்ஸ் நான் படித்தாங்க. அம்மா அப்பாக்காக படித்து ஏழில் வந்து சிட்டி பட்டு யூனிவர்சிட்டி கிடைக்குது கவர்மெண்ட்ல. ஆனால் எனக்கு ப்ரைவேட்டாக படித்து ஜெனடிக் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ பயோமெடிக்கல் சயின்ஸ் செய்யறதா ஜெனடிக் இன்ஜினியரிங் படிக்கலாம். அப்போ ப்ரைவேட் இதாக போய் படிப்போம்னு தொடங்கியதில்லை. வீட்டுக்கே தெரியாமல் தான் நான் இந்த கலைத்துறை ஒரு விஷயத்தையும் சேம் டைம்ல நான் ரெடி பண்ணுறேன். எப்படி என்றால் அம்மாண்ட கையில் செல்லிகள் கொடுத்தீங்க வெளியில வாய்ஸ்ல ஒரு கலைஞராக அங்கீகாரப்படுத்தப்பட்டிருக்கணும். ரெண்டாவது அந்த டைம்ல நான் வெளியில கலைத்துறையை வரலாம்ன்றதை நான் கர்னலா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு மிக ஒரு ஒத்துழைப்பாக இருந்தது என்னுடைய நண்பர்கள் பின்ன இருந்தது அவங்க காலையில. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணல சின்ன காசுகளை சிறுக சேர்த்து எனக்கு தந்து பாட்டு சேர்த்து ரெடி பண்ணாங்க. ஸோ அப்படித்தான் இந்த கலைப்பணி தொடங்கினது. என்னுடைய தொடர்ந்து மறக்கப்படாததுனால தான் உங்களுக்கு வந்து சொல்றதுக்காக பண்ணியிருக்கேன். இப்போ படிப்பு கல்வி டிகிரி முடிச்சுட்டு சரி அம்மாட்ட கேட்டு அம்மா நான் இப்போ பாட்டு செய்யறதோ அல்லது படிக்கிறதோ என்ன செய்யறது அம்மா சொன்னவங்களுக்கு என்ன தோணுதோ செய்யணும். அது வரைக்கும் படிவடின்னு சொன்ன அம்மா சொன்ன விஷயம் உனக்கு என்ன தோணுது, உனக்கு என்ன சரின்னு தோணுது அதை செய், நான் சப்போர்ட் பண்ணுறோம். வந்து அதுக்கு பிறகு தான் நான் இந்த சொல்லி செய்ய வாரேன். நிறைய எல்லாரும் சொல்லாம சொல்றது இந்த மாடர்னா ஒன்று டிஃப்ரெண்டாக ட்ராக் பண்ணுறாங்க. என்ன ட்ராக் பண்ணுறது, என்ன கலாச்சாரம், என்ன சமாஜத்தை சீரழிக்க போதும் அப்படின்ற ஒரு கேள்வி ஸ்டார்டிங் இருந்தது. அப்படியே நான் தெளிவாக அப்படின்னாலும் நான் வந்து எந்த ஒரு தீய விடயங்களையும் என்கரேஜ் பண்ணல. நான் பண்றது என்னுடைய ஈழத்து தமிழ், என்னுடைய செந்தமிழை பாட்டுக்கு கொண்டு வரணும். அதை இந்த உலகத்தில் கையால் கேட்கணும். இதை எங்க பேசுகிறது. அதை தாண்டி இந்த சந்தை இசை என்றது இந்த கர்நாடக சங்கீதம் எப்படி இப்ப இருக்கிற இந்த ஒரு அடிப்படை என்னென்ன நான் கல்வி முறையில் படிக்கிற இந்த இசைக்கு ஆரம்ப காலகட்டத்தில் அருணையினார் சொன்ன சந்தை இசையிலேயே சொல்லி செய்கின்ற பதமும் சந்தை இசையிலே இருக்கிற பதமும் உரையாடி இருக்கு. அதை ஒரு முன்மாதிரி அடுத்து இதை நம்ம செந்தமிழ நான் பாடணும், எங்கிட்ட பழைய இலக்கிய வசனங்களை உள்ள கொண்டு வரணும், எங்கிட்ட இம்பார்ட்டன்ட் பாவனை படிக்கிறதுனால அந்த இலக்கியம் தெரிஞ்சிருக்கணும். இப்ப சில நீங்கள் படிக்கையில் அப்படி என்றால் நான் சும்மா சொல்றோம்
முப்பாடு ராவணன் பாவனண்டா எல்லாரும் நீங்கள் ராவண பார்த்துருக்கீங்க. ராவணன் வந்து ஒரு அரக்கன் என்றும் அசுரன் என்றும் ஒரு உள்ளாவணமாக தான் காட்டியிருக்கோம். எனக்கு அப்பேற்றி ஒரு கேள்வி இருந்தது. என்னது எந்த நாட்டில் தான் வேணும், நல்லாபடியாக தான் வேணும். எந்த மன்னனையே எனக்கு எப்படி வந்து தவறுதலாக சொல்லித்தாங்க எனக்கு விளங்கி. அப்போ நான் ஒரு ஆரம்ப கட்டத்தில் விட்டுட்டேன். திருடி பார்க்க போயிருந்தேன். எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. அப்படின்னா ஒரு சிவபக்தன், சரியோ, ஒரு இறைவனே கதையில் ஒரு சிவபக்தன், ஒரு சாதமான இசைப்பாடி இறைவனை மகிழ்வித்தவன். அதை தாண்டி கலை 10 தலை சிறந்ததாகத்தான் ராவணன். 10 தலை கொண்ட ராவணன் சொல்றோம். 10 தலைகள் இல்ல, கலை 10 தலை சிறந்தவன். ஸோ இப்படிப்பட்ட ராவணனுக்கு ஏன் ஒரு நெகட்டிவான நேம் இருந்தால் சீதையை தூக்கணும். இப்ப ஒரு குற்றம் நடக்கிறதுனால அந்த குற்றத்துக்கு ஒரு காரணம் இருக்கும். அப்ப என்னுடைய கேள்வி எப்படின்னா, சரி ஏன் ராவணன் வந்து சீதையை கொண்டவன் பார்த்தான்? தன்னுடைய தங்கச்சியாருக்கு அவமானம் இருக்கிறது. அதாவது இப்ப நான் சும்மா ஒரு உதாரணமா சொல்றேன். என்னுடைய சகோதரி ஒரு தங்கச்சி இருந்தான், ஒரு காதல் வருகிறது. அந்த காதலை போய் சொன்னா என்னுடைய தங்கச்சிய அப்படி சொல்றது இகழ்ந்தாலோ அல்லது அவமானப்படுத்தினாலோ அங்க நான் எனக்கு கோபம் வரும். இதுதான் மனிதன். இதே தான் நடந்தது. அதாவது தன்னுடைய தங்கச்சியினுடைய மூக்கை வந்து அறிந்து அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். ராவணன் கோபம் எப்படி நீ எங்க தங்கச்சியை அனுப்பிப்பார்? அப்ப பதிலுக்காகத்தான் சீதையை கவர்ந்தார். சீதையை கவர்ந்த ராவணன் சீதையை தொட்டா தலைவலிக்கு வந்தால் ராவணனுக்கு நடக்கல. அப்ப சீதையை குழந்த போதும் அவனை கைப்படையில. அப்படிப்பட்ட ஒரு ஹீரோவை எப்படி நீங்க வில்லனை சொல்லுவீங்க? இதை நான் சொல்லணும் என்றால் என்னுடைய சொல்லி செய்ய உறக்க சொல்லியிருக்கிறான். விலங்கு சொல்ல வரான். அதனால்தான் முப்பாட்டின் ராவணன் ரத்தத்தில இந்த போர்க்கொடி பிறந்தது என்று அறியறது. இப்படியான ஒரு கேள்விகளை, இப்படியான ஒரு புரட்சிகளை சொன்னதுதான் இந்த சொல்லி செய்ய ஆயுதமானது. முதல்ல என்னுடைய வரிகள் அப்படிதான் எழுதியிருக்கேன். அப்படின்னால் நான் பௌமையில வளர்ந்து கொடுமைகளை கடந்து கவலைகளை கடந்த கதையின் மகன், கலை மகளின் மடியில் உறங்குது என் கவிகள், திறமைகளின் சுவற்றில் ஓடுவோம் வெளியில தெரிகிற சந்திரன், புறையில புறந்தனன் புத்திரன், சென் தமிழ் மறை தந்தனன் வள்ளுவன் ஆசையில் நான் கவி வெள்ளமை கேட்டவன், தன் வினைதானே தன்னை சொல்லும். இது வந்து பழமொழியை வந்த ஒவ்வொரு பேசுகிறேன். அகத்தின் அழகு முகத்தை தயங்கி தெரிந்தது. அதில் அகத்தின் அழகு முகத்தை தயங்கி தெரியுது. பிறந்த குழந்தை முதலில் நடிக்க பலன் இருக்கிறது. ஸோ தன் வினைதானே தன்னை சொல்லும். உன் கனவுகள் வாழ்க்கைப்படும் முதுகில விழுகிற எதிரிகளை அத்தனையும் புது வாழ்க்கை தரும். படிக்கிற வயதுல வறுமைகள் ஒடியது, மதிக்கிற வனங்களை வெல்வதை அறியது, மங்குற ஒளியில மண்ணெண்ண விளக்கில மண்ணில எழுதிய காலமும் கழிந்தது. குண்டிலும் புலியிலும் விழுந்து எழுந்து நாம் கூச்சலும் கூட்டமும் காணவை இழந்தவன். என் அப்பனோ போலிய மூட்டைகள் சுமந்தான், என் பெற்றவன் மடியில கனவுகள் கலந்தான். கவை விழும் கனி காலம் உன் கனவுகள் பலியாகும். இது வந்து ஒரு கனி காலம், நினைக்கிறதெல்லாம் பலியாகும். ஆனால் உன் நினைவுகள் நிலையானால் தென் திசையும் உண்மையை கூவும் என்று நான் என்னுடைய ஆர்வத்தில் எழுதி இன்றைக்கு அந்த பாடல்கள் கொண்டாடப்படையில எனக்கு உண்மையில சொல்ல போனால் எனக்கு சில நண்பர்கள் சொல்லுவாங்க, இந்த பாட்டு உலகமே கொண்டாடுது, எல்லாரும் கோலாகலமா இருக்கிறார்கள், நீ மட்டும் எதுக்கு அதுக்கான பில்டப் ஒன்றுமே காண இல்லையே. என்ன பிரச்சனை சொன்னால் வாய்ஸனை கொண்டாட இலசனம் தமிழை கொண்டாடுறது நான் எனக்கு தெரிஞ்சிச்சு முதல்ல. அதாவது நான் ரொம்ப பாடத்தோங்கினோ அப்பவே தெரிஞ்சிட்டது இந்த அங்கீகாரம் வாய்ஸனை கொடுக்கல, இந்த தமிழுக்கு கொடுக்கணும். அதனால நான் தலையில எடுக்கிறேன். என்னுடைய தமிழ் என்னோட இருக்கிற தான் எனக்கு இது தேவைப்படும் பார்த்தனா நீங்க வந்து சொன்ன எல்லாருமே எனக்கு கூறின வாழ்த்துகளையும் நான் இதை ஏற்றுக்கொள்ளணும். அப்படின்னா தமிழன் ஒரு விஷயத்தை வாய்ஸ் கொண்டு போறதுக்காக இதை ஒரு ஆயுதமா எடுத்திருக்கிறாரு. அந்த ஆயுதத்தை கொடுத்த அதாவது நான் முருகன் என்று சொன்னால் அது ஒரு தனிப்பட்ட செல்லி சிவனுக்கு முருகன் பிள்ளையார் இல்லாம செய்ய முருகன் என்று சொன்னால் எனக்கு ஏதோ தெரியாது. வேலுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு சென்டிமெண்ட் இருக்காது. எப்படியே தெரியல. நான் ஒரு விஷயம் இப்ப அந்த கதையை சொல்லியிருப்பேன்.
வாய்ஸன் கும்பிட்டு போயிட்டு விஷயம் நடந்தது. அது மட்டும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில அதாவது கல்வி புலமை மட்டும் பார்க்கணும் இருந்த எனக்கு இப்படியெல்லாம் இப்ப நடந்து கொண்ட விஷயம் வந்து ஒரு அதிசயமா தான் என்னுடைய கண்ணிலே இருக்குது. ஏனென்றால் இலக்கில ஒரு விஷயத்தால் நீங்கள் தமிழ்நாட்டில் போய் சாதிக்கிறது வந்து இங்கிருந்து ஃபீல் பண்ணி போக முடியாது என்றது ஒரு பெரிய ஒரு தடையாக எனக்கு இருந்தது. அதெல்லாம் எனக்கு ஒரு சின்ன 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 சிறு கற்கள் மேலே இந்த கண்ணுக்கு புலப்பட வச்சது இந்த வேலை தான். நான் முதல் பாட்டு தான் எனக்கு முதலாக இந்த பாட்டு முதல் பாடியிருப்பேன். புதுகையில் பிறந்து முருகன் மலர்ந்த கதை, அதாவது முதலாக வேணும் என்ற பாட்டு செய்யிருப்பேன். அந்த ரீல்ஸ் தான் ஃபர்ஸ்டா வைரல் ஆகுது. அடுத்த நாள் அந்த சிஞ்சிதமோ அந்த ஓவியமோ அப்படி மாறதமோ இந்த காவியமோ வைரல் ஆகுது. அப்படிதான் வாய்ஸ்ல தமிழ்நாட்டில் தெரியப்படுத்தப்படுது. அதுக்கு பிறகு இப்ப இந்த வண்ண மகிழரும் தங்க வடிவம் என்ற பாட்டு எனக்கு ஒரு முதல் பதட்டம் இருந்தது. இதை தாண்டி நான் சினிமா துறையிலான பாடலும் பாடியிருக்கிறேன். பொண்ணு சிரிச்சா சிலர்கள் இருக்கும், பக்கத்து கோப்புல பவித்ராக இருக்கும். எல்லாமே என்னோட பள்ளி பருவத்தில் நாங்கள் கடந்து வந்தது. என்னோட படியெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம், என்ன பொறுப்புகள் இருக்கும், எல்லாமே தான் அதில் இருக்கும். ஆனாலும் என்னுடைய நோக்கம், என்னுடைய கனவு என்றது வேற. எனக்குரிய கனவு என்றது அப்படின்னா ஈழத்துல, அதாவது எங்களோட நாட்டுல என்ன மாதிரியான செந்தமிழ் சொல்லிசை கலைஞர்கள் இன்னும் ஒரு 1000 பேர் போன்றோம். இதுக்கு பிறகு ஜெனரேஷனுக்கு எப்படி சொல்றது, ஒரு ஆங்கிலம் கடந்த ஒரு தமிழோ அல்லது ஒரு ஆங்கிலம் கடந்த பாடல்களோ போகாம என்னுடைய வரலாறுகளை சொல்றதுக்கான பாடல்களை சொல்லிசையில கொடுக்கணும். அதுக்கு என்ன மாதிரி ஒரு 1000 பேர் உருவாக்கணும் என்றதான் என்னுடைய கனவு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி வாய்ஸன் வந்து 4 படத்துக்கு ஹீரோவா சைன் பண்ணிருக்காருன்றது வாய்ஸனுக்கு ஆகா சந்தோஷம் இல்லை, சந்தோஷம் தான். எல்லா வாய்ஸனுக்கு சந்தோஷம்ன்றது சொல்லி செய்யல ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்கணும்ன்றதான். எனக்கு இந்த கதாநாயகனா நான் ஓமென்று சொல்றதுக்கு காரணம், ஒரு கதாநாயக நாயகில் எனக்கு இன்னும் அதிக பலங்கள் கிடைக்கும். என்னோட சேர்ந்து ஒரு 100 பேரை கொண்டு போகிறது. என்னுடைய நண்பர்கள் ஒரு ஆள் இப்ப இங்கிலாந்து லண்டன்ல நிற்கிறார், வர முடியல. இன்னொருத்தருக்கு விசா இருக்காங்க, கொழும்பு போயிருக்க வர முடியல. இல்லை, என்னுடைய நண்பர்களும் என்னோட சேர்ந்து அவர்களுடைய நோக்கமாக தமிழ் ஒரு விஷயத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும். அடுத்த ஜெனரேஷனுக்கு அது ஒரு இப்போ பாடணும் தெரியும். ஸோ அப்படியான விஷயம் இல்லாமல் அதுக்கு தமிழ் இருக்கணும்னு ஒரு ஒரு நோக்கம் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் முன்னெடுத்திருக்கிறேன். அதை தாண்டி இந்த பாட்டு வண்ணமயிலிருந்து பாட்டு இந்த விளக்கத்தை சொல்லிடுறேன். அதுக்கு நான் பாட்டு போயிடுறேன். வண்ணமயிலும் என் தங்க வடிவேலும் கந்தன் உன்னை காண தினம் ஓடி வருவேனும், செந்தவளை காக்கும் வேல் சேவல் கொடியானோம், எண்ணி எண்ணி பாடும் என்னை கந்தன் அறிவானும். அப்படின்னா வீட்டிலிருந்து கோயிலுக்கு முருகனுக்கு கும்பிடாதீங்களே உடனே சொல்லி ஓடிக்கிட்டு நம்ம முருகனுக்கு கும்பிடுவாங்க போட்டு இஞ்ச கும்பிடுவேன். செவ்வாய்க்கிழமையில சிலஜனத்துக்கு போவேன். அப்படியா சிலஜனத்துக்கு கும்பிடுறது ஆகும். அப்ப நான் கும்பிடுறேன். அது முருகனுக்கு தெரியுதோ தெரியலையோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் கும்பிடுறேன். இதைத்தான் எல்லாருமே செய்யணும். எல்லாரும் கடவுளை கும்பிடுறோம், எல்லாருமே ஒரு சில வேண்டுறோம். அதுக்கு பதில் கிடைக்குதோ கிடைக்கலையோ வந்து எங்களுக்கு தெரியாது. நாங்கள் உணர்வால உணர்ந்து கொண்டால்தான் அதற்கான பதில் கிடைக்கும். ஸோ என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன், ஒரு விஷயம் உங்களுக்கு கடவுள் தானாக நீங்கள் எப்ப நம்ப வைக்கிறீங்களோ அன்னையிலிருந்து உங்களோட லைஃப் வந்து ஒரு மாதிரி மாறும். அதுக்கு எனக்கு அப்படிதான் நடந்தது. ஸோ அதான் எண்ணி எண்ணி பாடம் என்றால் கவுண்ட் பண்ணி பாடுங்க. எண்ணி எண்ணி என்பது நான் தினமும் அவனை யோசிச்சு யோசிச்சு பாடி கொண்டிருக்கேன். அப்படி பாடுறா என்ன அந்த கந்த அறிவாகும். தோழிலே காவடி சுமந்து ஓடினேன் அவன் ஆலயம் நுழைந்து பாடினேன் பாடி வேலவன் நினைத்து ஆடினேன் அவன் ஆலயம் நுழைந்தது. அதாவது நான் காவடி என்பது நினைவன் முதல் வந்து அம்மா அப்பாவை இன்னைக்கு தேர் காவடி எடுக்கணும் நேர்ந்திருக்குது. காவடி என்ன காவடி எடுக்கணும். ஒரு வயசு வந்தோடனே எல்லா பள்ளியிலும் ஒரு 16 வயசு வரைக்கும் ஒரு மைண்ட் செட் மாறினாங்க. அந்த டைம்ல யோசிச்சேன், காவடி என்பது ஏன் சும்மா நான் தோணும், எதுக்கு முள்ளு குத்தோம், எனக்குலாம் ஊசி போடுறதுனாலே பயம், அப்போ முள்ளு எல்லாமே குத்தோம் ரெண்டு ஒரு பெரிய ஒரு கேள்வி நினைச்சிட்டேன். காவடி எடுப்போம் அப்படின்னு குடியிருக்கையில் ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு வேண்டிய கடவுள்கிட்ட ஒரு விஷயம் கேட்டே ஆகணும். அப்படி ஒரு சந்தர்ப்பம் என்னுடைய குடும்ப ரீதியாக. அப்ப சரி சொல்லி என் அக்காவுக்கு வந்து முதலாவது நிரந்தரம்
கல்யாணம் செஞ்ச புதுசுல வந்து அக்கா வெளிநாட்டு போகணும். நான் அதுக்கு முன்னம் அக்காவுக்கு வயிற்றுல பிள்ளை இருக்குது. அது ஒரு எப்படி சொல்றது, எனக்கு ஒரு பையன் வந்தாரு. அக்கா ஒரு பையன் அப்படிங்கிற மனசுல வர நான் முருகாமாவுக்கு முழுபதி காவடி எடுக்கிற ஒரு பிரச்சனை இல்லாம எனக்கு அக்காண்ட குழந்தை கிடைக்கும். அந்த விஷயம் வந்து ஒரு எனக்கு ஏதோ போராட்டமா இருக்குது. அது எனக்கு இலக்குவா ஒரு சொல்லி இல்லாம அப்படிங்கிற துவங்கினா காவடி எடுக்கிறது. அப்ப மெனமொழி நான் உங்கள்கிட்ட ஒவ்வொருத்தரையும் காவடி எடுக்க ஒரு விஷயம் கேட்பேன். எனக்கு அடுத்த முறை இந்த விஷயம் நடக்கணும். நான் கேட்கிறத விட 1000 மடங்கு தான் எனக்கு வந்து சேரும் அந்த காவடி எடுக்க. நான் தைப்பூசத்துக்கு வயதில் இருந்த முருகன் வேலைக்கும் சரி, இல்லை பிள்ளையார் காவடி எடுக்கையும் சரி, மனசுல வச்சுக்கிறாங்க. அதைத்தான் தோழிலே தோழிலே நான் காவடி சுமந்து ஓடினேன், பாலங்கள் கடந்து ஆடினேன், அவனாலயம் நுழைந்து பாடினேன், வடிவேலனை நினைத்து. இவ்வளோ என்னுடைய மனசுல இருக்கிறது இந்த முருகன் பத்தி. தந்தைக்கு உபதேசம் செய்து சுவாமி மலை ஆண்டவன் நீ, தந்தைக்கு உபதேசம் செய்து சுவாமி மலை ஆண்டவன் நீ, மாபலத்தில் கோபம் கொண்டு பழனிமலை வாழ்பவன் நீ, பொங்கு கடலோரமாக செந்தூரிலே வாழ்பவன் நீ, வள்ளி தெய்வ யானையுடன் திருத்தணிகை நாயகன் நீ, தனக்கொரு தனித்துவ படையென நிலமென வான்மையில் எழுதியவன் முருகன் பாடங்கள் சொன்னவன். அதாவது அம்மா அப்பாவோட குடிச்சு வந்து ஒரு படியை வெளியில போறான். போயிட்டு ஒரு 2 வயசு படியிருந்தாலே காரணம் அப்படிதான் முருகன் வீட்டை படிச்சு கொண்டு வெளியில போறான். போனவன் என்ன செய்யறான், நிலையில நான் ஒரு குன்றுல நின்று கொண்டு நான் இருந்த இடத்துக்கு தெரியல எல்லாமே தன்னுடைய நாடு தன்னுடைய தேசம் வந்து அரசனா முருகன் மாறும். ஸோ அதுலதான் நாங்க 2 விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருப்பேன். பார்வதி மகன் நான் இன்னும் சொல்றேன் கரியாம. ஸோ அகநியாயம் அதுல அது அகநாள் இருக்கிறார் அப்படின்னா தனக்கொரு தனித்துவ படையென நிலமென வான்மையில் எழுதியவன் முருகன் பாடங்கள் சொன்னவன். இப்படித்தான் இருக்கணும். இந்த அறநிலை இதுதான் நாங்கள் தமிழ் மக்கள் பண்பாடு, இதுதான் கலாச்சாரம், இப்படித்தான் நாங்கள் இருக்கணும் என்ற பாடங்கள் சொன்ன மகன். யாரும் எனக்கு இல்லை என நாதியற்று நாங்கள் எங்களுக்கு யாருமே இல்லையோ எங்களுக்கு காப்பாற்ற மாட்டோம் எங்கே இல்லை. கரம் கொடுக்க வரப்போ வந்தது ஒரு வேல், அதனால நின்றதும் ஒரு வேல் தான். அது பார்வதி மகன். யாரும் எனக்கு இல்லை என நாதியற்று நாங்கள் இல்லை. ஆறுதல் சொன்ன மகன், அவன் ஆறுதல் பெற்ற மகன். வா என்னை காக்கும்படி வேலையா, நீ இன்றி வேறு துணை யாரையா ஆரையா. பொதுகையில் புறந்து முருகன் வளர்ந்த கதையும், பிறந்த பொருள் வந்ததில் வேல் சினந்தன்று கொடுத்த சுவையும், வள்ளி தெய்வ யானையுடனே காட்சியவர்களும் தன்னிகையின் நாயகன் உன்னை காலையில் இன்னும் ஓடி வரையும். அதுக்கு பிறகு இந்த ஆறுபட வீடுகள்ல இருக்கிற முருகனை மென்ஷன் பண்ண நினைச்சிட்டு தமிழ்நாட்டுல இப்ப நான் எங்களோட இடத்துல பெருமைகளா எல்லாமே நான் அதிகம் பாடி இருக்கிறேன். தமிழ்நாட்டுல என்ன ஆட்சியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னாலும், யாருக்கு இருந்தாலும் எந்த ரோட்ல பார்த்தீங்கன்னாலும், நான் ஒரு ஷூட் போய் கொண்டிருப்பேன் அல்லது ரெக்கார்டிங் போய் கொண்டிருப்பேன். நான் போற காலத்துல முன்னுக்கு போற காலத்துல பின்னுக்கு வேல் இருக்கு அல்லது முன்னுக்கு வேல் இருக்கு. எங்க பார்த்தீங்கன்னாலும் வேல் முருகன் எல்லாமே இருக்கு. ஸோ எந்தனையாலும் சுந்தர வேலும், சுந்தர வேல் மதிமான வேல், எந்தனையாலும் சுந்தர வேலும் சேவல் கொடியரும் செந்தமிழ்நாடும். அதாவது செந்தமிழ்நாட்டுல சேவல் கொடியான ஆட்சி, அங்க ஒரு ஆட்சி சேவல் கொடியான ஆட்சி. சேவல் கொடியரும் செந்தமிழ்நாடும் கந்தனை பாடும் எந்தனை நாவும் அவனை காணும் பொழுது ஒரு துன்பங்கள் தீரும். குமாரனை கண்டதும் எனக்கு கவலை இல்லடா, குன்றத்துக்கு குமரன் இல்லடா, என்றைக்குமே முருகனை நான் மறந்தது இல்லடா. எனக்கு தீயது வந்தாலும் நல்லது வந்தாலும் நான் முருகனை மறக்க மாட்டேன். அஞ்சு இடங்கா நான் நடக்கன் அல்லவா, அஞ்சு இடங்கா நான் கடம்பன் உள்ளடா, கடம்பனை மறந்தது இல்லடா, மண்டியிட்டு மண்ணை விளையிட்ட விட்டதும் இல்லடா, என்னை விழுந்தோடு விட்டது இல்லையா. அதாவது நான் அவமானங்களை பேச பண்ணியிருக்கிறேன், விமர்சனங்களை பார்த்திருக்கிறேன், ஆனால் தோற்றது கிடையாது. தோற்க விடாமல் வச்சுக்கிறது அவன் தான். அஞ்சு இடங்கா இதுலதான் திருமணம் என்னோட தமிழுக்கு அப்படின்னா இல்லத்தமிழ் அஞ்சு இடங்கா நான் அரக்கன் அல்லவா, ராவண நீங்க அரக்கன் சொன்னாலும் சரி அசுரன் சொன்னாலும் சரி, சரி அப்ப நானும் அரக்கனே, நானும் அசுரன் நானும் ஏற்றுக்கொள்கிறேன். அஞ்சு இடங்கா நான் அரக்கன் அல்லவா, அருண் தமிழ் கிருக்கன் அல்லவா, 6 முகல் ஆளும் மண்ணில் வாழும் தமிழன் அல்லவா என்று பிடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு
காக்கிற ஆர்வத்தோடு காக்கிற கடமையை வைத்து ஐயனின் பெண்ணில் கைகளும் காக்கிற கடமையை பாய்ந்து குற்றம் ஒரு சட்டும் இது தொட்டும் தொடர்ந்தார்கள் என்னை காக்கும் கந்தா கடம்பா பழனி பதிவால் முருகா வெட்டும் பல ஆண்டி முழங்குது வெற்றி வேளாண்மை படை வந்தது நல்லூர்ல முருகன் வெளியவரை பார்த்தீங்கன்னா ஒரு அரசன் போருக்கு வெளியவரை வந்தனால இந்த முரசெல்லாம் வந்தாங்க வெளியே வர பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கு ஒரு நிகழ்கால வாழ்க்கையில ஒரு அரசனை நீங்க பார்க்கணும் என்றால் நல்லூர் முருகன் வெளியவரை பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலர் வெட்டும் பல வெடி முழங்குது வெற்றி வேளாண்மை படை வந்தது முட்டும் கடல் முந்தி அடிக்குது கந்தனை காணக்கண் தேடி துடிக்குது காலடிகள் தாண்டி தூக்கிய காவடிகள் கடம்பனை போற்றிய காவடிகள் சக்தி கவி முத்துக்குமாரனின் முத்தமிழ் பேரர்கள் என்று இந்த பாட்டு முடிச்சிருப்பேன். இந்த பாட்டு இப்ப கேரளாவில் ஒரு முருகன் பக்திமயமான பயனா இருக்கு. எந்த ஒரு கேளிக்கையாவோ அல்லது ஒரு டான்ஸ் பண்ணினாலும் ஒரு பக்திமயமான சூழல் தான் அது பயனா இருக்குது. ஸோ அப்படியான ஒரு 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 பிரகடனத்திற்கு நான் ஒரு பாடல் செஞ்சிருக்கிறேன் நினைச்சு சந்தோஷமா இருக்குது. அதை தாண்டி இங்க வந்து இவ்வளவு நேரம் இருந்து என்ன வாழ்த்துறதுக்கும் என்ன வாழ்த்துறதுக்கு இல்லை தமிழை வாழ்த்துறதுக்கும் இவ்வளவு நேரம் கொண்டு கொண்டிருந்த எல்லாருக்கும் உறவுகள் எல்லாருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு தாண்டி என்னுடைய கான்செப்ட் எல்லாமே என்னுடைய பேரையோ அல்லது என்னுடைய நண்பர்கள் பேரையோ செய்யலாம். அப்படி செய்யறது கிடையாது. வெங்கடப்படியன் என்ற ஒரு நேம், அது வெங்கடப்படியன் ஒரு பேருக்கு கான்செப்ட் நாங்கள் செய்யலாம். அதுக்கு காரணம் வெங்கடப்படியன் என்பது ஒருவனே வாயிசனோ திசோனோ நம்பிக்கோ கிடையாது. என்ன மாதிரி இங்கிருந்து வளர்ந்து வர்ற எல்லா கலைஞர்களும் என்பதுதான் என்னுடைய நோக்கத்தில் இருக்குது. ஆகவே இது ஒட்டுமொத்தமான கலைஞர்களுக்கு ஒரு திறந்த வழி என்னுடைய லட்சியமா இருக்கட்டும், வெங்கடப்படியா இருக்கட்டும், பிராண்ட் மைசன் சொல்லி ஒரு புதியர்கள் தமிழ்நாட்டில் கிரியேட் பண்ணி அதில் தான் காப்புப்படி வந்திருக்கும். ஸோ எல்லாமே புதுசாக வர கலைஞர்களுக்கான ஒரு அத்தியாரமா இருக்கணும்ன்றது என்னுடைய ஆசை. அதை விட என்னுடைய கருத்து அப்படின்னால், நாங்கள் அம்மா அப்பா சின்னலைய பிள்ளைகளை அந்த கழுத்துல விட்டுருந்தோம் என்றது என்ன தெரிஞ்ச வரைக்கும் அப்படி இருக்கணும்னு இல்லை. அதாவது கல்வித்துறையை அதை முடிச்சு ஒரு படிப்பை பார்த்து அது ஒரு புறம் இருக்க கலைத்துறையை படிக்கும் என்றால் கல்விதான் முதலாவது ஆயுதம். அது கையில் இருக்க வரைக்கும் தான் அறிவு சார்ந்து எப்படி நாங்கள் எப்படி தான் அடுத்த பக்கத்துக்கு போலாம்ன்றதுக்கு ஒரு கல்வி ஒரு பெரிய ஆயுதம். ஆகவே கல்வி யோகத்தை வச்சுக்கொண்டு கலைத்துறையிலே காலை இயங்குவது என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது. அதை தாண்டி முற்றுமுழுதாக இந்த அதாவது என்னுடைய பேர், அதாவது என்னுடைய அம்மாப்பான்னு சொல்லலாம், ஆறுதல் முருகன் ஐயா அவர்கள் செஞ்சோர் செல்வன் ஆறுதல் முருகன் ஐயாவுடைய பேராக இந்த இடத்துல நிற்கிறதையும் நான் பெருமை கொள்கிறேன். மனிதர்கள் இருக்கிற என்னுடைய மாஸ்டர்கள் அதோட அதாவது மாப்பியா நான் என்னுடைய நண்பன் அப்பான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கலைஞனா ஒரு ஊர்ல தெரிஞ்சிருந்தாலும் ஜது அதாவது பையன் என்னோட ஃப்ரெண்ட் அவங்களும் சிறு எல்லாரும் தொலை கிளாஸ் அவங்களே அந்த நேரத்தில் சொல்லுவாங்க, பாட்டு எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு பரதநாட்டிய படிக்கலாம் இல்லை அவங்க அந்த நேரத்தில் சொல்லுவாங்க. சரி இந்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் கண்காணிச்சு ஒரு போன் அடிச்சு என்ன செய்யலாம் எது போறாங்கிறது ஜது சொன்னாங்க. ஜதுசன் அப்பாவா மகனாகி இந்த நன்றி சொல்லிக்கொண்டு எல்லாத்துக்கும் சார்ந்து துணை தமிழர் கடலூர் சார்பாக வந்தது முதல் நாக்கு பொறுப்பாளர்கள் ஒரு முதல் நாக்கு மற்றது அமர செல்வனாக்கு அக்கா அவங்களுக்கும் நன்றி. அதை விட முற்றுமுழுதா தகவல் எண்ணாக்கு இந்த இடத்துல ஒரு எல் சார்பாக ஒரு பெரிய கரவசம் ஏற்பதால் ஒவ்வொரு இந்த நினைவு வளாகத்துக்குள்ள இருக்கிற எல்லா பணியும் ஒன்று திரண்டோடு தான் நிற்கிறாங்க சொன்னால் அது ஒரு தலைமத்துவம் ஒரு கரெக்ட் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை கிரியேட் பண்ணி அடுத்த வர்ற இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான அடுத்தடுத்து வர்ற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஊக்கத்தை கொடுத்து இந்த மாதிரியான இன்னும் 1000 நிகழ்ச்சிகள் நடத்தணும் என்று என்னுடைய வேண்டுகோளும் அதுக்கு நானும் உறுதுணை இருப்பேன் என்பது இந்த இடத்தை சொல்லிக்கொண்டு எல்லாருக்கும் நன்றி. அதுக்கு நன்றி கூட மறந்திருந்தாலும் என்னுடைய சார்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மகளே. அடுத்த காலத்துடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்களை அன்பான விது டாட்